ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த காலை நேரத்தில் தேவனை தேடுவது எவ்வளவு இன்பமானது! தேவனை ஒருமித்து பாடி துதிப்பது மகத்துவமானது. ஆண்டவரை இந்த காணொளி காட்சி மூலமாய் இணைந்து நாம் தேடுவோமா? தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலை நேரத்தில் நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாய் அவரை கண்டடைவீர்கள். இயேசு உங்கள் நடுவே அவர் கடந்து வருவார். உங்கள் இக்கட்டுகளில் இருந்து உங்களை விடுதலையாக்குவார். உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான காலை நேரத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் மாதத்தின் 2வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படிக்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இம்மட்டுமா எங்களை ஏந்தி சுமந்து தாங்கி வந்தவர், இனிமேலும் நீர் எங்களை தாங்குவதற்கு உண்மையுள்ளவர். ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த காணொளி காட்சியின் மூலமாய் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை துதிக்க விரும்புகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்க விரும்புகிறோம், முழு மனதோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க விரும்புகிறோம். ஆவியானவர் எங்களை முற்றிலுமாய் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. அப்பா, இந்த சமூகம் எவ்வளவு இன்பமானது! சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு இன்பம், நன்மை! ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாய் கூடி ஆராதிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நல்ல தருணத்தை தந்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாங்கள் பாடப்போகிற பாடல்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும். தொடர்ந்து ஆவியானவர் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை பாடி தேவ சமூகத்தில் அவரிடத்தில் கிட்டி சேருவோமா? தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை உடைக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை உடைக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர், உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர்.
நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவனும் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவனும் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவனும் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவனும் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பலன். ஆண்டவர் நம்முடைய அடைக்கலம். அவர் நமக்கு ஆமென் பலத்த துருகமாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அவரிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவீர்களே ஆனால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. காலை நேரத்தில் ஆண்டவரை கூப்பிடுவோமா? ஆண்டவரே, நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்வோமா? பிரைஸ் தி லார்ட். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 சொல்லுங்களேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றியா. சொல்லுங்களேன். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றியா. என்னை கண்டீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை இயேசுவே. காலை வேளையில ஆண்டவரை துதிப்பது நல்லது. அவர் ஆராதனை நாயகன், அவர் ஆராதனைக்குரியவர், அவர் ஆராதனைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரிடத்தில் சேருவோமா? Oh, we praise you Father, we praise you Father. ஹல்லேலூயா. எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. என் அப்பனுக்கு ஆராதனை, என்னை வழி நடத்துகிறவருக்கு ஆராதனை, இதுவரை என்னை தாங்கி ஏந்தி சுமந்தவருக்கு இந்த காலை வேளையில ஆராதனை. ஹல்லேலூயா. சொல்லுங்க வாயில திறந்து. அவர் நம்முடைய கண்மலையானவர், அவர் நம்மை காக்கிற தெய்வம், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அவர் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. பூச்சக்கரம் எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்துவதில்லை. ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. We praise you Lord, we praise you Lord, we praise you Lord. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. சொல்லுங்களேன். இயேசுவே தூய இயேசுவே, இயேசுவே தூய இயேசுவே. வழி நடத்தும் தூய ஆவியே, வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, வழிகாட்டும் தூய ஆவியே. ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. என்னோடு கூட இணைந்து சொல்லுங்களேன். இயேசுவே தூய இயேசுவே, இயேசுவே தூய இயேசுவே. அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே. அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே. ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. ஆவியே தூய ஆவியே,
ஆவியானவரே, தூய ஆவியே, மனப்பூர்வம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இயேசுவே உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே, ஆவியானவரே உமக்கு மகிமை 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 மகிமை. நீ இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்குவதாக, தேவனோடு கூட இணைவாயாக. தேவன் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், உன்மேல் கருணையாய் இருக்க கடவர், உன்மேல் தமது அருளை அனுப்பி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Ribadaravala Shandarabalidiandre. We praise you Lord, we praise you Lord, we praise you Lord. ஆண்டவரே உமக்கு மகிமை மகிமை. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவருக்கு நன்றி உள்ள இதயத்தோடு சொல்லுங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 2ஆம் வாரத்தின் 1ஆம் நாளில் தேவ சமூகத்தில் நம்மளை கொண்டு வந்து சேர்த்த தெய்வத்தை, ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா, உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளில எங்களை அற்புதமாய் நீர் காத்தபடினா உமக்கு நன்றி நன்றி. Hallelujah. We praise you, we thank you for this wonderful moment Lord. Amen. You are in our midst. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறீர். நாங்கள் உம்மை உயர்த்தி பிடிக்கிறோம். எங்கள் கண்மலையே நாங்கள் உயர்ந்த ஆமென் ஹல்லேலூயா ஆசீர்வாதங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். எங்கள் துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொள்ளும், நீர் ஏற்றுக்கொள்ளும். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. 124ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். Psalms 124. இது தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். மனுஷர் தமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் தமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறொருடைய கண்ணுக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேறொருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாங்கள் தப்பினோம். அல்லேலூயா. நாம் தப்பினோம். அல்லேலூயா. ஒரு நிமிஷம்தான், இமைப்பொழுதுல ஆண்டவர் கைவிடுவார். அந்த சந்தர்ப்பத்தை தான் பிசாசு நம்மிடத்தில் என்ன செய்கிறான், அதை யூஸ் பண்ணிக்க பார்க்கிறான். ஆனா அவருடைய மிகுந்த இரக்கங்களினால உருக்கங்களினால நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தேவ பிள்ளைகளை, உனக்கு விரோதமான வந்த எல்லா கண்ணிகளையும், மனுஷனால் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் வாய்க்காதே போக செய்தார். தாவீதின் மேல் மற்ற எல்லா மனிதர்களும் படையெடுத்து அவனை துரத்தி கொண்டிருந்த பொழுதும் ஆண்டவர் அவனை கைவிடவில்லை. அவனுக்கு விரோதமாயிருந்த கண்ணி தெரித்தது, அவன் தப்பினான். அதே ஆண்டவர் இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் உன்னையும் என்னையும் திருவுளம் பற்றுகிறார். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவர் தமது நாமத்தினாலே நம்மை மூடி மறைத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துவார். கண்களை மூடி ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல சங்கீத பகுதிக்காக கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. தேவன் தொடர்ந்து இந்த ஆராதனையை நடத்தி தரும்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Praise the Lord, praise the Lord, praise the Lord.
ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்றோம் நாம் காணிக்கை செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர், உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள பிதாவே, இந்த படைக்கப்பட்ட காணிக்கையை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். அப்பா, இந்த காலை நேரத்திலும் எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசும் பொழுது எங்களுக்கு ஒரு ஆறுதல், நீர் பேசும் பொழுது எங்களுக்கு ஆண்டவரே ஆமென் ஒரு உதவி, நீர் பேசும் பொழுது எங்களுக்கு ஒரு வழி, நீர் பேசும் பொழுது எங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆமென் எங்களுக்கு ஆமென் விடுதலையான சத்திய வசனங்களை போதித்து ஆண்டவரே எங்களை மறைத்து நீர் எங்களை வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணொளி காட்சியின் மூலமாய் எங்களோடு கூட இணைகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட பிரத்யட்சமாய் பேசும் பேசும் பேசும். ஆவியானுடைய கரங்களில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 37:40 Psalms chapter 37 verses 40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்து நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் அவரை நம்பி இருக்கிறபடியினால் துன்மார்க்கருடைய கைக்கு நம்மளை என்ன செய்வாரா? தப்புவித்து ரட்சிப்பார். தப்புவித்து நம்மை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. ஆமா, ரட்சிப்பு என்று சொன்னாலே நமக்கு ஒரு விடுதலை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உதவியை பரத்திலிருந்து நமக்கு அனுப்பி தரப்போகிறார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை என்ன செய்வாரா? விடுவிப்பார். ஒருவேளை இன்னைக்கு இந்த காலை நேரத்துல தேவ பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில எதுலயோ விடுதலை இல்லாம இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் இந்த காலை நேரத்துல உங்களுக்கு எனக்கும் ஒரு விடுதலை தருவதற்கு அவர் விடுதலை நாயகனாய் இந்த காலை நேரத்துல கடந்து வந்திருக்கிறார். ஏசப்பா அவர் எப்படிப்பட்டவர்? ஒருவேளை நீ உதவி என்று கேட்கும் பொழுது மனிதன் உனக்கு என்ன செய்யாமல் போகலாம், உதவி கொடுக்காமல் போகலாம், உதவி செய்யாமல் போகலாம். கடந்த நாட்களிலே ஒரு மனிதனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் தன்னுடைய ஜீவியத்தில் பலவிதமான சூழ்நிலையில போய் வியாதிப்பட்டு வியாதியின் கொடூரத்தினாலே அரசாங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அவருக்கு உதவுவார் ஒருவரும் இல்லாமல் அத்தனை சகோதரர்கள் இருந்தும் மரண படுக்கையில அவர் போராடி கொண்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு உறுதுணையாய் அவர் மனைவி மாத்திரமே இருந்தார்கள். தேவ பிள்ளைகளே, நான் சொல்ல கடந்து வருகிறது என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்துல 1000 தான் சொந்தங்கள் பந்தங்கள் இருந்தாலும் நமக்கு உதவி செய்வார் இருக்க மாட்டார்கள். அவர்கள் கை தூக்கி விடுவதற்கு சில நேரத்துல இருக்க மாட்டாங்க. ஆனால் முடிவு
பரியந்தம் நமக்கு உதவி நம்முடைய இயேசு மட்டுமே. அல்லேலூயா. அவர் நமக்கு உதவி செய்கிறவர் மட்டுமல்ல, அவர் நம்மை விடுவிக்கிறவரும் கூட. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல சூழ்நிலைகளில் சிக்கிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த கொரோனா காலங்களிலே பொருளாதாரம் என்பது பயங்கரமான ஒரு சிக்கல். நான் கடந்த ஒரு சில நாட்களாக அநேகரை நான் தொலைபேசி மூலமாகவும் மற்ற காரியங்கள் மூலமாக நேர்முகமாகவும் நான் முகமுகமாய் பேசும் பொழுது எல்லாரும் சொல்லுகிற ஒரு பொதுவான காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது எனக்கு என்ன இல்லை? உதவி இல்லை, எனக்கு சரியான வருமானம் இல்லை, சரியான வேலை இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நான் இதுல கீழே வந்துட்டே இருக்கிறேன், மேலே போய்கிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கை ஒரு சரிவை கண்டிருக்கிறது, என் தொழிலில் ஒரு சரிவு, நான் இனி என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் இக்கட்டில் உன்னை விடுவிப்பேன். ஆமென். தாவீதுக்கு ஆண்டவர் பல சந்தர்ப்பங்களில் அவரை விடுவித்தார், அவரை காத்து கொண்டார். அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, புக் ஆஃப் ஜெரேமியா சாப்டர் 17 verses 14 படியுங்கள். கர்த்தாவே என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன், என்னை ரட்சியும், என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி, தேவரீரே என் துதி. அல்லேலூயா. அங்கே வாசிக்கும் போது, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ரட்சிப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை விடுவிக்க வல்லவர் நீங்க மட்டும்தான். அல்லேலூயா. என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து, என்னுடைய இந்த பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து, என்னுடைய இழப்புகளிலிருந்து, என்னுடைய வியாதியிலிருந்து, என்னுடைய கஷ்டங்களிலிருந்து, இந்த இடுக்கமான வழியிலே நான் செல்லும் பொழுது என்னை விடுவிக்க வல்லவர் நீர் மாத்திரமே என்று அங்கே சங்கீத அந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எரேமியாவுக்கு நேரிட்டது என்ன? நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் இஸ்ரவேலுக்கு விதமாக ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லும் பொழுது என்ன சம்பவிக்கிறது? அவனை தூக்கி கிணத்துல போட்டுறாங்க. என்ன செஞ்சிடறாங்க? பாலும் கிணத்துல போட்டு அவனை நான் போயிட்டு வந்து கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாங்க? போயிடுறாங்க. ஆனால் தேவன் அவனுக்கு உதவியை அனுப்பினார். அல்லேலூயா. ஏதோ ஒரு எத்தியோப்பிய மனிதன் என்ன செய்கிறான்? அவனை அந்த கயிறு போட்டு மேலே எழுப்பி விட்டு அவனை உயிரை காப்பாற்றுறான். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் நெருக்கப்படலாம், ஒருவேளை மனிதர்களால் நீங்கள் ஒடுக்கப்படலாம், உங்களுக்கு விரோதமாய் தோன்றுகிற சில மனிதர்களுடைய கைகளிலே நீங்கள் சிக்கிக்கொண்டு சீரழிகிறது போல் தோன்றலாம். ஆனால் உங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் விடுதலையும் யாரிடத்திலிருந்து வரும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. நீங்கள் அவரை நம்பி இருக்கிறபடினால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படிதான் இந்த சங்கீதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியினால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து அவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. துன்மார்க்கன் எப்பொழுதும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான்? யாரை விழுங்கலாம், யாரை கவிழ்க்கலாம், யாரை சதி செய்து மோசம் போக்கலாம், யாரை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடலாம் என்று சொல்லி தீமையான எண்ணங்களை நினைப்பதே யாருடைய எண்ணம்? துன்மார்க்கனுடைய எண்ணம், பிசாசு கொண்டு வருகிற எண்ணம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் அந்த துன்மார்க்கனுடைய எண்ணங்கள் தவிடுபடியாக்கப்பட்டு தேவ சித்தத்தின்படி உங்கள் கொம்பு என் கொம்பு உயர்த்தப்படுவதற்கு இயேசுவே நம்மை ரட்சிக்கிறவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, நம்மை ரட்சிக்கிற தெய்வத்திற்கு காத்திருப்பது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. காத்திருப்பது நல்லது. எப்படி காத்திருக்கணும்? ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு, ஆண்டவருடைய விடுதலைக்கு. நீங்க எடுத்த உடனே நம்முடைய கவர்மெண்ட் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட்? இலவசமா கொடுக்கிறேன், உன்னை நான் மீட்டுக் கொள்கிறேன்னு சொல்றாங்க. இல்ல, நான் உனக்கு கடன் கொடுக்கிறேன், நீ இன்னும் அந்த கடன் வாங்கி நீ என்ன செய்ய, இன்னும் கடன்காரனா ஆகு. அல்லேலூயா. அப்படிதானே
இந்த நல்ல முடிஞ்சவங்க, நல்ல சாமர்த்தியம் இருக்கிறவங்க அந்த கடனை வச்சு மறுபடியும் தொழில் செய்து அவங்க இருக்கிற கடனை அடைச்சிருவாங்க. ஆனா சாமர்த்தியம் சில நேரங்களில் இல்லாத மனிதர்கள் என்ன செய்வாங்க, இடுக்கண்களில இன்னும் கடன் பிரச்சனையில போய் மாட்டிடுவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் உங்களையும் என்னையும் தள்ளுவது இல்லை, துன்மார்க்கனுடைய கைக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது இல்லை. ஆண்டவர் நம்மை விடுதலையாய் விடுவிக்கிற ரட்சிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பு எப்படி வருகிறது? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 Corinthians chapter 1 verses 18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தெய்வ பலனாய் இருக்கிறது. அப்படின்னா சிலுவையின் உபதேசம் நமக்கு ரட்சிப்பை தரும். ரட்சிப்புனா என்ன? விடுதலை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையிலே இயேசு அந்த இரத்தத்தை சிந்தினாரே, தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தாரே, அது விருதா இல்ல, அது சும்மா இல்ல, அது நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. நீ அந்த உபதேசத்தை, சிலுவையின் உபதேசத்தை நீ விசுவாசித்தால் ஆண்டவருடைய பிள்ளையே இன்றைக்கு இந்த காலை நேரத்திலேயே விடுதலையை பெற்றுக் கொள்வாய். ஆண்டவருடைய வசனம் அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீ அவர் பேரில் நம்பிக்கையா இருக்க வேண்டும். அவர் பேரில், ஆமென், அவருடைய பாதையில் நீ அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு உன்முகத்தை சுமந்து கொண்டு நீ போகிற வழியில் ஒருவேளை உனக்கு பாரமாய் தோன்றலாம், உனக்கு கஷ்டமாய் இருக்கலாம். ஆனா நீ கவலைப்படாத. இயேசு உன்னை ரட்சிக்க வல்லவர். இந்த இயேசு உன்னை வழி நடத்த வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் முதலாவது சொல்றது, ஆமென், சிலுவையின் உபதேசம் ஒரு ரட்சிப்பை கொடுக்கும். ஆமென். சிலுவையின் உபதேசம், நீ கஷ்டப்படுறது நல்லதுதான். ஆமென். அதனால அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளலாம். நீ துன்பப்படுகிறது நல்லதுதான். ஆகையினால அப்படி சிலுவையை நீ சுமந்து கொண்டு போகும் பொழுது நீ பரலோக தரிசனத்தை காணலாம். சிலுவை இல்லாம, ஆமென், சிங்காசனம் இல்லை. சிலுவை இல்லாம உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லை. சிலுவை உபதேசத்தினாலே தான் நமக்கு ரட்சிப்பு. எதனால நமக்கு ரட்சிப்பு? முதலாவது, ஆமென், சிலுவையின் உபதேசத்தினாலே. இரண்டாவது, முதலாவது காரியத்திலே நீங்க பார்க்கும்போது 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆமென். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். பாத்தீங்களா? நாங்க உபத்திரவப்பட்டா கூட அது உங்களுக்கு ஆறுதலையும் உங்களுக்கு ரட்சிப்பையும் ஏதுவாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல நம்ம துன்பப்படுகிறோம், நம்ம கஷ்டப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். ஆனால் அது நமக்கு எதுக்கு நேராய் கொண்டு போகிறதா? சிலுவை குறித்த உபதேசம் நம்ம எதுக்கு நேராய் கொண்டு போகிறது? ஆறுதலுக்கு நேராய், சமாதானத்துக்கு நேராய், ரட்சிப்புக்கு நேராய் கொண்டு போகிறது. அல்லேலூயா. ஒரு குழந்தை அழுவுதுன்னு சொன்னா அதை அணைக்கிறதுக்கு தாயுடைய கரம் வருது இல்ல? ஆமா, அந்த குழந்தையுடைய சத்தம் கேட்கும் பொழுது அந்த தாய் அப்படியே விட்டு விடுகிறவள் அல்ல. அந்த குழந்தை, ஐயோ அந்த குழந்தை அலறுதே, அந்த குழந்தை தவிக்குதேன்னு சொல்லி ஓடி போய் அணைத்துக் கொள்ளுகிறது போல உங்கள் தேவன், என் தேவன் எப்படிப்பட்டவர்? நம்மை ரட்சித்து வழி நடத்துகிறவர், நமக்கு ஆறுதல் தருகிறவர். நீங்கள் சூழ்நிலையின் வழியாய் கடந்து போகும் பொழுது உங்களை கைவிடுகிறவர் அல்ல, உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்வோமா? அல்லேலூயா. அப்ப நீங்க நம்புகிற தேவன் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். அவர் ரட்சிக்க வல்லவர். முதலாவது, சிலுவையின் உபதேசம் நம்மை ரட்சிக்கும். இரண்டாவது, வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆமென். 2 Corinthians chapter 7 verses 10. தேவனுக்கேற்ற துக்கம் மனஸ்தாபப்படும்
மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, ரட்சிப்பு எவைகளினாலே கிடைக்கும்? முதலாவது நான் சொன்னேன், சிலுவையின் உபதேசத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிப்பு கிடைக்கிறது. இரண்டாவது, அங்கே வாசிக்கும் பொழுது அந்த மனிதனுக்குள்ளே என்ன உண்டாக வேண்டும்? தேவனுக்கு ஏற்ற துக்கம் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்டாக வேண்டும். அப்படித்தானே வாசிக்கிறோம்? மறுபடியும் வாசிங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் மீண்டும் மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. மனம் திரும்புதலை பிறகுதான் உண்டு பண்ணுகிறது. அப்ப முதலாவது, அந்த சிலுவையின் உபதேசத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிப்பு. இரண்டாவது, தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் அந்த மனுஷனுக்கு உண்டாக வேண்டும். என்ன துக்கம்? ஆண்டவர் எனக்காக மரித்தார். ஐயோ, என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்களுக்கு நான் சிலுவை மரத்திலே தொங்க வேண்டும். நான் ஆணிகளினாலே என் கைகள் கடாவப்பட வேண்டும். ஆனால் அருள்நாதர் இயேசு எனக்கு மாறாக, எனக்கு சப்ஸ்டிடியூட்டா அவர் தொங்கினாரே. ஐயோ, அந்த புண்ணிய ரத்தத்தினாலே எனக்கு ஒரு விடுதலை, அந்த புண்ணிய ரத்தத்தினாலே என்னை என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ஒரு மனிதன் தன் இருதயத்தில் தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கத்தை அவன் அனுசரிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒருவேளை ஆண்டவருடைய ஜனமே, ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படியா இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது, போக போக ஓட போல நான் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறேன்னு நீ கவலைப்படாத. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இம்மட்டுமா நீர் என்னை நடத்துகிறேன், ஆயினும் என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீர் மன்னிக்க வல்லவர் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். எப்படி வல்லவர்? முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு எப்படி வருகிறது சொல்லுங்களேன்? விடுதலை எப்படி வருகிறது? எப்படி வருது? தேவனுக்கு ஏற்ற துக்கம் முதல்ல வரணும். முதல்ல சிலுவைக்கு அடுத்த உபதேசத்தை நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ரட்சிப்பு வருது. இரண்டாவது, தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் உங்கள் இருதயத்தில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, சங்கீதம் 80 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். சங்கீதம் 80 3ஆம் வசனம் 7ஆம் வசனம். தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். திருப்பிக் கொண்டு வாரும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். அது மட்டும் போதுமா? இங்கே வசனம் சொல்லுது, நீங்கள் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும். ஓசியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவரிடத்தில் திரும்புங்கள். தேவ ஜனமே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே அவரிடத்திலே திரும்ப வேண்டும். அல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். நீங்கள் திரும்பும் பொழுது ஒரு ரட்சிப்பு. அல்லேலூயா. யாரிடத்துல? அந்த சிலுவையின் உபதேசத்துல, அந்த சிலுவையின் நாதரிடத்துல நீங்கள் திரும்பினால் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதே சங்கீதம் 19ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொண்டு வாரும், எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையின் உபதேசத்தினாலே ஒரு ரட்சிப்பு. நீ துக்கம், ஆண்டவருக்கு தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கத்தை அனுசரிக்கும் பொழுது உனக்கு ஒரு ரட்சிப்பு. அது மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளே, நீ கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது, ஆண்டவரே இந்த தேவையில்லாத வழிகளை விட்டு நான் உம்மிடத்தில் திரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது உனக்கு ஒரு ரட்சிப்பு. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளை, ஒரு எழுத்துக்குரிய ஒரு டாக்டர் சொன்னா நம்ம பயந்துடுறோம். மரணம் என்கிற அந்த பெயரை கேட்டால் ஆமென் பயந்து விடுகிறோம். அப்படிதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சமீபத்தில் ஒரு நபரை பார்த்தேன். அவரிடத்துல பேசிக்கொண்டிருக்கும் பொழுது போன்ல பேசும்போது அவர் சொல்றாரு, நான் 5 மாசம் ஆச்சு நான் வெளியில வந்து. அப்படின்னா அவருக்கு என்ன பயம்? மரண பயம். டாக்டர் சொல்றாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். நான் சொன்னேன், ஆண்டவருடைய பிள்ளையே, நீ ஆண்டவரிடத்துல திரும்பு. ஆண்டவருடைய கரம் உன்னை காக்கும். அல்லேலூயா. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. கர்த்தர் உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆண்டவர் உன்னை காப்பார். அல்லேலூயா. எந்த காவலாளியும் எந்த செக்யூரிட்டியும் என்ன செய்யாது? உன்னை காப்பாற்றாது. உன்னுடைய இருதயத்தை கர்த்தரிடத்துல திருப்பு. ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. உண்மைதானே? அவன் பாதாளத்துல படுக்க போட்டாலும் அவர் அங்க இருக்கிறார்னு சொல்லி தான் சொல்றான்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை சதாம் ஹுசைனை போல பாதாளத்துல போய் ஒரு சுரங்கத்தை அமைச்சு அங்க எனக்கு ஒண்ணும் நேரிடாதுன்னு சொல்லி இருந்தாலும் வரணும்னு இருந்தா வரும். அல்லேலூயா. ஆனா அதிலிருந்து உங்களை என்னையும் மீட்டு காக்கிற தெய்வம் அவரிடத்துல திரும்புகிறவர்கள் மேல் தமது பிரகாசத்தை வெளிச்சத்தை உண்டு பண்ண வைத்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Book of Isaiah chapter 30 verses 15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்பி எதுல திரும்பணும்? நம்ம மனசுதான் திரும்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுதான் திரும்பணும்? நம்ம மனசு கர்த்தருக்கு நேரம் திரும்பணும். நான் ரட்சிக்கப்படாம இருந்தேங்க. ஏசப்பா ஒரு நாள் என்னை தொட்டா. என் வாலிப வயதுல போதை வஸ்துக்களுக்கும் மதுபான பிரியனாயும் ஆண்டவருடைய பிள்ளையே தொடர்ந்து புகைப்பிடிக்கிறவனாயும் இருந்தேன். ஆனால் ஒருவராலும் என்னை சீர்படுத்த முடியவில்லை. ஒருவராலும் என்னை அவன் மனம் திரும்ப வைக்க முடியவில்லை. அருள்நாதர் இயேசு தமது வார்த்தையினாலே ஒரு நாள் என்னை சந்தித்தார். அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினேன். அல்லேலூயா. எது மாற்றப்பட்டது? என் மனம் மாற்றப்பட்டது. மனம் ஆண்டவருக்கு நேராய் திரும்பினது. நான் கர்த்தருடைய வசனத்தை நேசிக்க ஆரம்பித்தேன். மிகுந்த சமாதானத்தை பெற்று ஆண்டவருக்கு கிருபையாய் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை மனம் திரும்புங்கள். அருளவராஜ சமீபமா இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார்ல. அப்ப எதுதான் திரும்பணும்? மனம் திரும்பினால் ரட்சிப்பு. அல்லேலூயா. ஒரு களவாணி இருக்கிறான்னு சொன்னா நான் இனி திருட மாட்டேன்னு சொல்லி அவன் மனம் திரும்பணும். அல்லேலூயா. ஒரு விபச்சாரக்காரன் இருக்கிறான்னு சொன்னா இனி நான் இப்படிப்பட்ட மாம்ச இச்சைகளுக்கு நான் விலகி ஆண்டவருக்கு ஆமென் என்னை ஒப்பு கொடுப்பேன், வழிகளை சமர்ப்பிப்பேன் என்று சொல்லணும். தில்லுமுள்ளு செய்கிற ஏதோ ஒரு வியாபாரி இருப்பான்னு சொன்னா நான் இனி என் வாழ்க்கையில என்னுடைய தொழில்ல நான் சுத்தமா இருப்பேன். நான் தில்லுமுள்ளு செய்ய மாட்டேன். அதிக காரியங்களை என்ன செய்ய மாட்டேன். ஆமா, நியாயமான காரியத்தை நான் செய்வேன், என் தொழில காண்பிப்பேன்னு மனம் திரும்பணும். அல்லேலூயா. கள்ள தராசு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது. இப்படி நிறைய காரியங்கள் சொல்லுது இல்ல. நம்ம மனசு ஆண்டவரிடத்துல திரும்பணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 4வது, ஆண்டவருடைய ரட்சிப்பு எப்படி வருகிறது? பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Book of Philippians chapter 1 verses 19. வாசியுங்கள். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். மறுபடியும் அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது, ரட்சிப்பு எப்படி வரும்? நீ மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஆவியினாலே என்ன வருகிறது? ரட்சிப்பு வருகிறது. என்ன ஆவியினால? சிலருக்குலாம் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கும் போது கொட்டாவி வரும். அந்த ஆவியினால இல்லை. என்ன ஆவியினால? பரிசுத்த ஆவியினால ரட்சிப்பு. அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுத்துருவீங்க. அந்த தீர்மானத்துல ஆண்டவரே நீங்க என்னை நான் இப்படி மாறிட்டேன், இந்த 1ஆம் தேதியிலிருந்து நான் என்ன செய்ய மாட்டேன் இல்ல. பழைய ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, நாளை முதல் குடிக்க மாட்டேன்,
தங்கமே தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சில என்ன செய்வாங்களாம், குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுவாங்களாம். அந்த ஒயிட் ஷாப்ல அந்த சாராய கடை வந்த உடனே சிலருக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், கண் போன போக்கில கால் போய்விடும் அப்படின்ற ஒரு வித்தியாசமான பாதையில அவங்க என்ன செய்யறாங்க, கடந்து போறாங்க. தெய்வ பிள்ளைகளை, ஆமென், அவங்க மனம் திரும்பின பிறகும் அந்த டெம்டேஷன்ஸ் என்ன செய்யுதுங்க, அவங்களை சுண்டி இழுக்குது. ஆனா அவைகளிலிருந்து ஆண்டவர் ரட்சிப்பதற்கு என்ன வேண்டும், தேவ ஆவியின் பலன் வேண்டும். என்ன வேணும், அதுதான் நம்மளை ரட்சிக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமா, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஆண்டவருக்கு சாட்சியா நான் சொல்ல விரும்புறேன். ரட்சிக்கப்பட்ட நாள்ல என்னுடைய குடிகார நண்பர்கள் எல்லாம், ஆமா, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா என்னை கூப்பிட்டாங்க. நண்பா வா அப்படின்னு சொல்லி சப்தத்தை உயர்த்தி கையில பாட்டில் கையுமா கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், அந்த நான் ரோட்ல சர்ச்சில் இருந்து மனம் திரும்பி ரோட்ல போயிட்டு இருக்கிற நேரத்துல என்னை கூப்பிட்ட பொழுது அந்த ரோட்லயே நான் சப்தத்தை உயர்த்தி எனக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தாவின் பலத்தினாலே நான் சொன்னேன், ஆமா, இனி நான் குடிக்க மாட்டேன், இனி நான் இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சில நேரத்துல சில தீர்மானம் எடுக்கிறோம். அந்த தீர்மானத்துல மனம் திரும்புறது உண்மைதான். ஆனா அதுல நிலைச்சு நிக்கிறதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியல, சொல்லுங்களேன், என்ன செய்ய முடியல. ஒரு பொருளை வாங்குறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். சரி, நான் இப்படி சொல்றேன், ஒரு பொருள் நான் இது ஒருத்தருக்கு விற்கிறேன், ஒருத்தருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், இது 10 லட்சம் ரூபா, நான் இது உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ரூபா நான் என்ன செய்யறேன், அட்வான்ஸ் வாங்கிடுறேன். அதே பொருளை இன்னொருத்தர் கேட்கிறாரு, நான் 20 லட்சம் ரூபாய்க்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க இந்த பொருளை எனக்கு தந்துடுங்கன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும், சொல்லுங்களேன். 10 லட்சம் எங்க இருக்குது, 20 லட்சம் எங்க இருக்குது, டபுளா நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டெம்டேஷன்ஸ் இருக்கும்ல மாம்சத்துல. ஆனா வசனம் சொல்லுது, ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கும் பொழுது சகல சத்தியங்களுக்குள்ளும் என்ன செய்வாரா, வழி நடத்துவா. எப்படிப்பட்ட சத்தியம், நீ ஆமென் 1000 தான் நஷ்டம் வரட்டும், கொடுத்த வார்த்தையை மாற்றக்கூடாது, இதுவே சால சிறந்ததுன்றது போல என்ன செய்யும், நம்மளை வழி நடத்தும். உண்மையா இல்லையா? ஆவியானவர் சொல்லுவா, இது தவறு, இது இந்த காரியம், அதுதான் சகல சத்தியங்களுக்குள்ளும் அவர் நித்தம் நித்தம் நம்மை போதித்து வழி நடத்துகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தேவ பிள்ளைகளை, ஆவியானவர் உன்னை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துவார். அல்லேலூயா. நம்முடைய பலத்தினால் அல்ல. நம்ம நினைக்கிறோம், ஐயோ இது நான் என்னுடைய பலத்தினாலே செய்கிறேன், என்னுடைய புத்தி கூர்மையினாலே செய்கிறேன், இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா. இல்ல, நேபுகாத்நேச்சார் என்ன நினைச்சா, நான் கட்டின பாபிலோன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அழகா உலக அதிசயங்கள்ல ஒன்று அந்த தொங்கு தோட்டம் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப அதிசயமா எண்ணப்படுகிறது. நான் கட்டினேன் என்று தன்னை அவன் உயர்த்தினான். அவனுக்கு ஆண்டவர் அவனுக்கு விசேஷித்த ஆவியை கொடுத்தாரு, அறிவை கொடுத்தார். அல்லேலூயா. அது விசேஷித்த ஆவியானவருடைய வல்லமை அவனுக்குள்ள இருந்தது. அதனாலதான் தானியேல் பார்க்கும் பொழுது இந்த தங்க தலை எது காண்பிக்கிறது, நேபுகாத்நேச்சரே இது உன்னை காண்பிக்குதுன்னு சொல்றார். அல்லேலூயா. அரசா, உன்னுடைய தலை இதுதான் உன்னுடைய காலம் போல வேற எந்த காலமும் இருக்காது. உன்னுடைய காலம் ஒரு பொற்காலம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பரிசுத்தாவியினால் உண்டாகிற ரட்சிப்பு, பரிசுத்தாவினால் உண்டாகிற பலன். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை, உன் வியாபாரத்தில், உன் தொழிலில், உன் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை நீ சந்தித்துக் கொண்டிருக்கலாம். உன் வாழ்க்கையில், உன் சரீரத்தில் பலவீனங்கள் உன்னை ஆட்கொண்டு இருக்கலாம். ஐயோ நான் என்ன செய்வேன் என்று நீ தவித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை வேளையில உன்னையும் என்னையும் பார்த்து இந்த பரிசுத்தாவின் பலத்தை நீ பெற்றுக்கொள். அவர் தான் உன்னை ரட்சிக்க முற்றுமுடிய நடத்த வல்லவர் என்பதை ஆண்டவர் விளக்குகிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ஆமென், 5வது ஆமென், ரட்சிப்பு எப்படி வருகிறது வாசியுங்கள். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வாக்கியம். Book of Joel chapter 2 verses 32. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். தேவ பிள்ளையே, இயேசு என்கிற நாமத்தை எந்த ஒரு மனுஷன் தொழுது கொள்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், ரட்சிப்பு எப்படி வருகிறது, எப்படி வருது,
சிலுவையின் உபதேசத்தினாலே. இரண்டாவது, தேவனுக்கு ஏற்ற துக்கம் ஒரு மனுஷன் கொண்டாடும் பொழுது அவனுக்கு என்ன வருது? ரட்சிப்பு வருது, விடுதலை வருது. மூன்றாவது, அவன் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது ரட்சிப்பு வருகிறது. நான்காவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவி, கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள்ளே கடந்து வரும் பொழுது அவனுக்கு ஒரு ரட்சிப்பு. அல்லேலூயா. ஐந்தாவது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது ரட்சிப்பு. இந்த காணொளி காட்சியின் மூலமாய் ஆண்டவருடைய பிள்ளையே, ஆமென், ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பை தர வல்லவராய் இருக்கிறார். அதற்கு நீ அவருடைய நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையில் இடப்படவில்லை என்பதை அறிந்து அவருடைய நாமத்தை உறுதியாய் தொழுது கொள்ள வேண்டும், உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை ஆமென் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர் அவரை நம்பி இருக்கிறபடினால் அவனுக்கு பூர்ண சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முடிவு ரட்சிப்பு, முடிவு விடுதலை. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு ஆமென் விடுதலையை இயேசு என்கிற நாமத்தினாலே தர விரும்புகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 10 verses 13 வாசித்து பாருங்கள். பவுல் சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறார், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை தொழுது கொள்ளுகிற எந்த ஒரு மனிதனும் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் விடுதலை பெறுவான், அவன் காக்கப்படுவான், அவன் சுகமாய் கர்த்தருக்குள் ஜீவித்திருப்பான், ஆண்டவருக்கென்று அவன் ஆசீர்வாதமாய் வாழ்வான். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை ஆண்டவருடைய பிள்ளையை உனக்கும் எனக்கும் இயேசு தர விரும்புகிறார். இந்த ரட்சிப்பு, இந்த விடுதலை, இந்த ஆமென் உதவி ஆண்டவரிடத்தில் தான் நமக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் அநேக காரியங்கள் இருந்தாலும் ஆமென் சீக்கிரமாய் நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், இவைகளில் எல்லாம் நீங்கள் அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவருடைய ஆமென் நாமத்தை பற்றி கொண்டு உறுதியாய் வாழும் பொழுது நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மறலாதிருப்பதற்கு, நீங்க மறலாதிருந்து இருப்பீர்களே ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். எப்படி சொல்லுங்க பாப்போம். நீங்கள் மறலாதிருந்து அப்படியே என்ன சொல்றது? இன்னொரு விதத்துல நான் சொல்ல போனா, நம்ம சென்னை பாஷையில சொல்லணும்னா சிலர் அந்தர் பெல்ட்டி அடிப்பாங்க இல்ல. நிறைய நடிகைகள், நிறைய நடிகர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவத்திற்கு வந்து விட்டார்கள், சாட்சியெல்லாம் சொல்றாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா மறுபடியும் என்ன செய்யறாங்க? அந்த பெல்ட்டி அடிச்சுட்டு எங்கேயோ இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய இந்த யூடியூப் சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அப்படி பிரபலமான நடிகைகள், நடிகர்கள் என்ன செய்யறாங்க? நான் ஆண்டவருக்குள்ள வந்து விட்டேன், ஆண்டவர் தான் ரட்சகர்னு சொல்லிட்டு திருப்பியும் மறுபடியும் என்ன செய்யறாங்க? அப்படியே மருவி போகிறார்கள் இல்ல, அந்த பெல்ட்டி அடிக்கிறாங்க, மரண்டு மெரிசலாயிடுறாங்க. இன்னைக்கு இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைய, இயேசுதான் ரட்சகர்னு உனக்கு தெரியும், ஆண்டவர் தான் உன்னை ரட்சித்தவர், அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவன் என்று தெரியும். ஆனால் உலகத்தின் காரியங்களும் மாம்ச இச்சையும் உன்னை இழுத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை சுண்டி உன்னை அப்படி கொக்கி போட்டு இழுக்கலாம். நீ அதுல மறலாதிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ மறலாதிருந்தால், அப்படி நாமத்தை தொழுது கொண்டு அவரை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருந்தால், அவர் தான் தேவன், அவரை எல்லாமல் நமக்கு ரட்சிப்பில்லை என்று நீ உண்மையாய் பற்றி கொண்டிருந்தால், ஆண்டவர் உனக்கு பெரிய சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. கடைசியா 149ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல நீங்கள் 7ஆவதாக பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 149ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த
துதிகனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மட்டும் இல்ல, அவருடைய நாமத்தை பிடிச்சுக்கிறேன்னு சொல்றது மட்டும் இல்ல, இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், அந்த ரட்சிப்புக்கு நேரம் கடந்து போகணும். அல்லேலூயா. ஒரு காட்டுல கொண்டு போய் விடுறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த காட்டுல உங்களுக்கு சரியான பாதை இருக்காது. அந்த சரியான பாதையில நீங்கள் போவதற்கு கையில இருக்கிற பட்டயம் என்ன செய்யும், அந்த பாதையில இருக்கிற கொடிகள் செடிகளை வெட்டி 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 உங்களுக்கு ஒரு பாதை அமைத்து அதில் நடந்து போவதற்கு உதவும். அப்படிதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது வேத வசனம். இந்த வேத வசனம் உங்களுக்கு ஒரு நல்ல இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதை நீங்கள் எடுத்து நீங்கள் வீசி கடந்து போகும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய ஜனமே சமயம் ஆகிவிட்டது. கண்களை மூடுவோமா, ஏசப்பா என்று சொல்லலாமா? நிறைய காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு திட்டமா சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். என்னென்ன காரியம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியினால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். யாருக்கு ரட்சிப்பு உண்டாகும்? சிலுவையின் உபதேசத்தை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு ரட்சிப்பு. ஆமென். தேவனுக்கு ஏற்ற துக்கம் கொண்டாடுகிறவர்களுக்கு ரட்சிப்பு. ஆமென். ஆண்டவரிடத்தில் நீங்கள் திரும்பும் பொழுது ரட்சிப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, ஆமென், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறது நிமித்தம் ரட்சிப்பு. பரிசுத்தாவின் பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறது நிமித்தம் ரட்சிப்பு. மட்டுமல்ல, நீங்கள் மறவாதிருக்கிறதுனாலே உங்களுக்கு ரட்சிப்பு. கர்த்தருக்கு மகிமை. கடைசியாக பட்டயத்தை நீங்கள் பிடித்து கொண்டு போகிறதுனாலே உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு. இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நான் பார்க்கிறேன். எனக்கு உம்மிடத்திலிருந்து தான் உதவி வரும். என்னை விடுவிக்கிற கர்த்தர் இந்த காலை நேரத்தில் திருவுளம் பற்றுகிறீர். உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. எல்லாம் நம்மளை சரண்டர் பண்ணலாமா? இந்த காணொளி காட்சியில என்னோடு கூட இணைகிற அருமையான நண்பா, அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, அருமையான மகனே, அருமையான மகளே, பெரியோரே, சிறியோரே, இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை கேளுங்கள். ஆண்டவர் உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவர். நீ பதறாத. உனக்கு உதவி எங்கிருந்து வரும் நினைக்காத. உன்னதத்திலிருந்து இயேசு உனக்கு உதவியை அனுப்புவா. இயேசு உனக்கு ஒத்தாசையை அனுப்புவா. அவர் தான் ரட்சிப்பு என்பதை நீ மறந்து போகாத. ஆண்டவரிடத்துல ஆமென், நீரே என் ரட்சிப்பு என்று சொல்லி ஆமென், அந்த எரேமியா தீர்க்கதரிசி போல் சொல்லு. நீ அவருடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது. இன்றைக்கு இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாயா? உன் இருதயத்தை ஆண்டவரிடத்திலே திறப்பாயா? ஆண்டவர் உன்னையும் என்னையும் முற்றும் முடிய காக்க வல்லவர், ரட்சிக்க வல்லவர். ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடுவோமா? அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய திவ்ய வசனத்திற்காக நமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய வசனத்தினாலே எங்களுக்கு பலன், உடைய வசனத்தினாலே எங்களுக்கு ஆண்டவரே உதவி, உடைய வசனத்தினாலே எங்களுக்கு விடுதலை, உடைய வசனத்தினாலே எங்களுக்கு ஆசீர்வாதம், எங்களை விடுவிக்க வல்லவராய் நீர் வெளிப்படுகிறதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். அற்புதமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவர், நாங்கள் எப்படி வாழ்ந்தால் எப்படி அந்த ரட்சிப்பை பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை தந்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனங்களை எங்கள் இருதய பலகைகளை நாங்கள் பதித்துக் கொண்டு ஆண்டவரே, அதை சுடர்களைப் போல பிடித்துக் கொண்டு ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முற்றும் முடிய எங்களை வழிநடத்த வல்லவர், நித்தம் நித்தம் எங்களை வழிநடத்த வல்லவர், எங்களை ரட்சிக்க வல்லவர். என் தேவனே, நீரே எங்கள் ரட்சிப்பு. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த சப்தத்தை, தேவ சப்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி, அவர்களை விடுதலையாக்கும். பரத்திலிருந்தவர்களுக்கு உதவியை அனுப்பி அவர்களை ஆசீர்வதியும். பிதாவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆமென். எங்களோடு இணைகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஆமென், ஒவ்வொருவரோடு நீர் பேசுவதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும். சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய மனிதனாய் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை நான் மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதி. உம்முடைய வெளிச்சம் அவர்கள் முகத்தில் பிரகாசிக்க கடவுது. அவர்கள் உம்மை தொழுது கொண்டு உமக்கு சாட்சிகளா உம்முடைய பரிபூர்ண ரட்சிப்பை பெற்று வழி நடத்தப்படுவார்களாக. இயேசுவே, இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல புத்தியுள்ள ஆராதனையை தந்ததற்காக நன்றி. உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாம் சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் நாம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி சாயுங்கள். ஆண்டவர் பரத்திலிருந்து உங்களுக்கு உதவியை தந்து உங்கள் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி உங்களை வழி நடத்த, முற்றும் முடிய நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களை ரட்சிக்க உங்கள் இரட்சகராய் இந்த காலைகளில் அவர் கடந்து வந்திருக்கிறார். எதை குறித்து பயப்படாதிருங்கள். அரசாங்கம் சொல்லுகிறபடி ஆமென், உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி உங்களை விழித்து காத்துக் கொள்ளுங்கள், ஜெபித்து காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் காவலாளி, அவர் உங்களை காப்பார், நிச்சயமாய் காப்பார். உங்களை காக்கிறவர் உறங்குவதுமல்ல, தூங்குவதுமல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆமென், உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவரே உங்களை ஆதரித்து அவரே உங்களை நடத்துவார். ஆமென். உங்களுக்கு சமாதானம். ஆமென், ஆமென்.